வணக்கம். நீங்க கொடுத்த அண்டம் குரல்ங்கிற அந்த குறிப்புகளை வச்சு இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். வணக்கம். கண்டிப்பா. நம்ம கோவில்களுக்கு போகும்போது அந்த வாசல்ல இருக்கிற பெரிய கோபுரங்களை பார்த்து மலைச்சு நிப்போம். ஆனா அந்த கோவிலோட மையமான கருவறைக்கு மேல அந்த விமானத்துல ஒத்தையா தனியா நிக்கிற ஒரு கலசத்தை என்னைக்காவது உன்னிப்பா கவனிச்சிருக்கீங்களா? எல்லாரும் கவனிச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஆமா, அதுக்கு பின்னால என்ன ரகசியம் இருக்கு? இந்த ஆய்வுல அந்த ஒற்றை கலசத்துக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற ஆன்மீக தத்துவம், அறிவியல் தொழில்நுட்பம், அப்புறம் ஒரு ஆழமான கணித பார்வைன்னு 3 கோணங்களையும் அலச போறோம். ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா ஆரம்பிக்கலாம். நம்ம முன்னோர்களோட படைப்புகள்ல, குறிப்பா கோவில் கட்டிடக்கலையில தத்துவமோ அறிவியலோ ஒன்னோட ஒண்ணு பிரிக்க முடியாதபடி பிணைஞ்சிருக்கோம். ஆமா, நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆதாரம் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். பாக்குறதுக்கு ஒரே ஒரு கலசம், ஆனா அது இறைவன் ஒருவனேன்ற தத்துவத்தையும் சொல்லுது. சரி. அதே சமயம் கோவில இடியிலிருந்து காப்பாத்துற ஒரு இடிதாங்கியாவும் வேலை செய்யுது. இது எப்படி சாத்தியம்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். எனக்கு முதல்ல வந்த கேள்வியே இதுதான். நீங்க சொன்ன மாதிரியே வாசல்ல இருக்கிற அந்த ராஜ கோபுரங்கள்ல பார்த்தா 3, 5, 7ன்னு வரிசையா நிறைய கலசங்கள் இருக்கும். ஆமா, பன்மையா இருக்கும். ஆனா கோவிலோட உயிர் நாடியான அந்த மூலவர் இருக்கிற கருவறைக்கு மேல மட்டும் ஏன் அந்த ஒற்றை கலசம்? உங்க குறிப்புகள்ல இத ஏக கலசம்னு சொல்றாங்க. இதோட தத்துவ பின்னணி என்ன? இங்கதான் விஷயத்தோட ஆழமே ஆரம்பிக்குது. நீங்க கொடுத்திருக்கிற ஆதாரம் இத பிந்து ஸ்தானம்னு ரொம்ப அழகா சொல்லுது. பிந்து என்னன்னா, உயிர்கள் பல வடிவங்கள்ல பலவிதமா இருக்கலாம், ஆனா அத்தனை உயிருக்கும் ஆதாரமான இறைவன் ஒருத்தன்தான் அப்படிங்கிற அத்வைத தத்துவத்தை இது குறிக்குது. ஒரு நிமிஷம், அத்வைத தத்துவம்னு சொன்னீங்க. நம்ம நேயர்களுக்காக அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? அது நான் டுவாலிட்டின்னு சொல்றாங்களே, அதுதானா? அதேதான், மிக சரியா சொன்னீங்க. அத்வைதம்னா இரண்டற்ற நிலை. ஓ சரி. அதாவது தனிப்பட்ட ஆன்மாவும் பிரபஞ்சத்தோட மூல சக்தியான பரம்பொருளும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான்ற தத்துவம். புரியுது. வெளியில இருக்கிற பல கலசங்கள் நம்மளோட பல புலன்கள், பல ஆசைகள், பல எண்ணங்கள்னு அந்த பன்மையை குறிக்குது. ஆனா அத்தனை வழியா உள்ள வந்தாலும் கடைசியில சேர வேண்டிய இடம் அந்த ஒன்றான மூல சக்தி தான்றத அந்த ஒற்றை கலசம் அழுத்தி சொல்லுது. ஓ அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது வெளியில இருக்கிற பல விஷயங்கள்ல இருந்து நம்ம கவனத்தை உள்ள திருப்பி ஒற்றை இலக்க நோக்கி பயணிக்கிறத அந்த கட்டிடமே நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆமா, பன்மையிலிருந்து ஒருமைக்கு இட்டு செல்லும் ஒரு குறியீடு. உங்க குறிப்புகள்ல ஒரு பம்பரத்தோட உதாரணம் வருது. அது இதை இன்னும் அழகா விளக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது ஒரு அருமையான ஓமை. வேகமா சுத்துற ஒரு பம்பரத்தை கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சிருக்கிறேன். அதோட ஓரங்கள் எல்லாம் தலை சுத்துற வேகத்துல சுழலும். ஆனா அதோட மையம், அந்த ஆணி இருக்கிற புள்ளி மட்டும் அசையாம நிக்கும். அசையாம நிலையா ஒரே இடத்துல நிக்கும். அந்த அசைவில்லாத நிலைதான் அத்தனை சக்திக்கும் ஆதாரம். அதே போல இந்த ஒற்றை பிந்து கலசம் இந்த சுழலும் பிரபஞ்சத்தோட மைய சக்திய நிலையா அசைவில்லாம ஈர்க்கிற ஒரு புள்ளியா கருதப்படுது. சரி, இது ஒரு அழகான தத்துவார்த்தமான விளக்கம். ஆனா ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அப்படிதான் நினைச்சு கட்டுனாங்கன்னு எப்படி உறுதியா சொல்ல முடியும்? இது நாம இப்ப ஏத்திக்கிற அர்த்தமா இருக்காதா? உங்க ஆதாரங்கள்ல இதுக்கான நேரடி சான்றுகள் ஏதாவது இருக்கா? ரொம்ப முக்கியமான கேள்வி. இது வெறும் கற்பனை இல்ல. சித்தர்களின் பாடல்கள்லயும் ஆகம சாஸ்திரங்கள்லயும் இந்த குறியீடுகள் பத்தின குறிப்புகள் இருக்கு. ஓ அப்படியா? அவங்க கட்டிடக்கலைய வெறும் கல் வேலைப்பாடா பாக்கல, அத ஒரு யோக சாதனமா பாத்திருக்காங்க. மனித உடம்பைய ஒரு கோவிலா உருவகப்படுத்தி. ஆமா, அது நம்ம மரபுல இருக்கு. அதுல இருக்கிற சக்கரங்களையும் ஆதாரங்களையும் கோவில் அமைப்புகளோட ஒப்பிடுறது நம்ம மரபு. அந்த வகையில உச்சியில இருக்கிற சகசிரார சக்கரத்தை, அதாவது 1000 இதழ் தாமரைய இந்த பிந்து ஸ்தானத்தோட ஒப்பிடுறாங்க. அதனால இது வெறும் பின்னாடி வந்த விளக்கம் இல்ல, கட்டிடத்தோட அடித்தளத்திலேயே வைக்கப்பட்ட தத்துவம். இப்பதான் விஷயம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. இந்த தத்துவம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இதுக்குள்ள ஒரு அறிவியல் தொழில்நுட்பமே ஒழிஞ்சிருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுதே, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு இயற்கையான இடித்தாங்கி, அதாவது லைட்னிங் அரெஸ்டர்னு சொல்றாங்க. அது எப்படி வேலை செய்யுது? இதுதான் நம்ம முன்னோர்களோட அறிவியலோட உச்சம். தத்துவத்தை வாழ்க்கையோட இணைச்ச மாதிரியே அறிவியலையும் ஆன்மீகத்தோட இணைச்சிருக்காங்க. இந்த ஒற்றை கலசம் வெறும் குறியீடு மட்டும் இல்ல, அது ஒரு பாதுகாவலனும் கூட. ஆமா, அது ஒரு பாதுகாவலன். இடி மின்னல் மாதிரி இயற்கை சீற்றங்கள்ல பல 100 வருஷ பழமையான கோவில்களை காப்பாத்த அவங்க உருவாக்குன ஒரு ரொம்ப எளிமையான ஆனா மிக சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம் இது. குறிப்பா அந்த கலசத்துக்குள்ள வரகு என்னும் தானியத்தை நிரப்பி வச்சிருந்ததா சித்தர்கள் குறிப்பிடுறதா ஆதாரம் சொல்லுது.
அரிசி, கோதுமை, கேழ்வரகுன்னு எத்தனையோ தானியங்கள் இருக்கு. ஏன் வரகு? அதுக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு? அந்த தேர்வுல இருக்கிற துல்லியம் தான் நம்மள ஆச்சரியப்பட வைக்குது. முதல்ல அதோட இயற்பியல் குணம். சரி. தானியங்கள்லயே ரொம்ப வலிமையான தடிமனான தோலை கொண்டது வரகு. இதனால அது பல 100 வருஷம் ஆனாலும் மக்கி போகாது, பூச்சி அரிக்காது. இது அழியாத தன்மைய குறிக்குது. ஓ, காலம் கடந்து நிக்கிற இறை தத்துவத்துக்கும் கோவிலோட நீண்ட ஆயுளுக்கும் இது ஒரு குறியீடு அமையுது. சரியா சொன்னீங்க. சரி, அதோட நீண்ட ஆயுள் ஒரு காரணம். ஆனா அது எப்படி இடிதாங்கியா வேலை செய்யுது? அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? அதோட அறிவியல் முக்கியத்துவம் இன்னும் ஆழமானது. வரகு தானியத்துக்கு மின்காந்த சக்திய, அதாவது மின்சாரத்தை ஈர்க்கிற திறன், அதாவது டயலெக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி மிக அதிகம்னு சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ, இடி மின்னல் வரும்போது வானத்துல உருவாகிற அந்த கோடிக்கணக்கான வோல்ட் மின்சாரத்தை கோபுரத்தோட உச்சியில இருக்கிற அந்த கலசம் ஈர்க்குது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத நான் சரியா புரிஞ்சுக்கிறேன்னு பாக்குறேன். அப்போ அந்த கலசம் வெறும் பாத்திரம் இல்ல, அது ஒரு கண்டக்டர். அதுக்குள்ள இருக்கிற வரகு ஒரு அக்யூமுலேட்டர் மாதிரி வேலை செய்யுதா? மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு முழுமையான அமைப்பு. அந்த கலசம் பெரும்பாலும் பஞ்சலோகம் எனப்படும் 5 உலோக கலவையால் செய்யப்பட்டிருக்கும். அது ஒரு சிறந்த மின்கடத்தி. கண்டக்டர். ஆமா. அத மின்னலை ஈர்க்க உள்ளே இருக்கும் வரகு அந்த மிகப்பெரிய மின்சாரத்தை ஒரு நொடி நிலைப்படுத்தி அது அப்படியே பூமிக்கு கடத்திடுது. இதன் மூலமா அந்த பேரழிவு சக்தி கோயில் கட்டிடம் மேலேயோ சுத்தி இருக்கிற பகுதிகளிலோ எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாம பாதுகாக்கப்படுது. இவ்வளவு நாளைக்கு ஒரு முறை மாத்துவாங்க. இதுக்கான ஏதாவது கால வரையறை இருக்கா? உங்க ஆதாரம் அத நேரடியா சொல்லலன்னாலும் கோவில் மரபுகளை வச்சு நாம புரிஞ்சுக்கலாம். கும்பாபிஷேகம் அதேதான். கோவில்கள்ல ஒவ்வொரு 12 வருடங்களுக்கு ஒரு முறையும் கும்பாபிஷேகம் நடக்கும். அது வெறும் சடங்குல கோவில புனரமைக்கிற ஒரு செயல்முறை. அப்போ இந்த கலசத்துல இருக்கிற வரகு தானியத்தையும் மாத்துறது வழக்கமா இருந்திருக்கு. இதனால அந்த இடிதாங்கியோட செயல்திறன் குறையாம பாத்துக்கிட்டாங்க. அப்போ மின்னல் தாக்கிய வரகுக்கு என்ன ஆகும்? அது கருகி போயிடுமா, இல்ல அதோட சக்தி போயிடுமா? மின்சாரம் அது வழியா பூமிக்கு கடத்தப்படுறதால தானியம் நேரடியா கருக வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அதோட மின்காந்த ஈர்ப்புத்தன்மை காலப்போக்குல குறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த 12 வருட சுழற்சி முறை. ஒரு எளிய இயற்கையான பொருளுக்குள்ள இவ்ளோ பெரிய அறிவியல் ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்காங்க. ஆமா, தத்துவத்துல ஆரம்பிச்சு இப்போ ஒரு பாதுகாப்பு தொழில்நுட்பம் வரைக்கும் பார்த்தாச்சு. இதுவே ஒரு முழுமையான விஷயமா இருக்கு. ஆனா உங்க குறிப்புகள் இதோட நிக்கல. இல்ல, இதுக்கு அடுத்த ஒரு அடுக்கு இருக்குன்னு சொல்லுது. அதுதான் பூஜ்யம். ஒன்றுன்ற தத்துவத்துல ஆரம்பிச்சு பூஜ்யம் என்ற கருத்துக்கு வர்றது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒன்றுன்னா உச்சம், பூஜ்யம்னா ஒண்ணு இல்லாததுன்னு தானே நம்ம நினைக்கிறோம். இதை எப்படி ஏக கலசத்தோட இணைச்சு பாக்குறது? இது ஒரு பெரிய சித்திரமா பார்த்தா இந்த இணைப்பு புரியும். இந்த ஆதாரங்கள் சொல்ற கோணம் ரொம்ப ஆழமானது. பொதுவா உலகம் பூஜ்யத்துக்கு தனியா மதிப்பில்லைன்னு நினைக்குது. ஆமா, வெறும் சீரோன்னு எழுதுனா அதுக்கு மதிப்பில்ல. அது ஒரு சூனியம், ஒரு வெறுமை, ஒரு காலி இடம். ஆமா, ஆனா அந்த பூஜ்யம் ஒன்றென்ற எண்ணோட சேரும்போது என்ன ஆகுது? 10 ஆகுது. அது 10 ஆகுது. அதாவது அதுவரை ஒன்றுன்னு இருந்த அந்த எண்ணோட மதிப்ப 10 மடங்கு உயர்த்துது. அதுவே இன்னொரு பூஜ்யம் சேர்ந்தா 100 மடங்கு, அப்புறம் 1000 மடங்குன்னு அதோட மதிப்ப பிரம்மாண்டமா உயர்த்திக்கிட்டே போகுது. ஆமா, தனியா இருக்கும்போது மதிப்பற்றதா தோணுன பூஜ்யம் இன்னொரு எண்ணோட சேரும்போது அதோட மதிப்ப பன்மடங்கு பெருக்குது. ஓ, இப்போ புரியுது. அதாவது பூஜ்யத்தோட உண்மையான சக்தி அது தனித்திருக்கும் போது இல்ல, அது மற்றொன்றோடு இணையும் போதுதான் வெளிப்படுது. ஆனா இதே எப்படி இறைவனோடவும் மனிதனோடவும் பொறுத்துறது? இங்கதான் சித்தர்களோட உச்சகட்ட கணித பார்வை வெளிப்படுது. இறைவன், அதாவது ஏகன் என்பவன் அந்த பூஜ்யத்தை போன்றவன் இந்த ஆதாரம் சொல்லுது. பூஜ்யம் மாதிரியா? ஆமா, அவன் உருவமற்றவன், அரூபமானவன், குணங்களற்றவன். அவனை நம்ம அறிவால வரையறுக்க முடியாது. அவன் தனியா இருக்கும்போது நம்ம புலன்களுக்கு தெரியறதில்ல, ஒரு சூனியம் போல. சரி. ஆனா மனிதன் என்ற ஒன்றுடன் அந்த இறைவன் என்ற 0 சேரும்போதுதான் மனிதனோட மதிப்பு பன்மடங்கு உயருது. அது வரைக்கும் சாதாரண மனிதனா இருந்தவன் இறை சக்தியோடு இணையும் போது அவனோட ஆற்றலும் மதிப்பும் பிரம்மாண்டமாகுது. ஒரு நிமிஷம், இதை நிறுத்தி யோசிக்கணும். அப்போ நாம பூஜ்யம்னு சொல்றது ஒன்றுமில்லாம இல்ல, அது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய சாத்தியம், ஒரு பொட்டென்ஷியல். மிக சரி. உருவமில்லாத, வரையறுக்க முடியாத இறைவனை அதை விட அழகா எந்த எண்ணை வச்சு குறிக்க முடியும்? பூஜ்யம்தான் பிரம்மாண்டம்னு சித்தர்கள் சொன்னதோட அர்த்தம் இதுதானா?
மிக சரியா பிடிச்சிட்டீங்க. அந்த வெறுமை ஒரு வெற்றிடம் இல்ல, அது எல்லா படைப்புக்குமான மூலம். நான் அன்னோ அகங்காரத்தோடு இருக்கிற மனிதன் வெறும் ஒன்று, அவனுக்கு ஒரு எல்லை இருக்கு. ஆனா எல்லாம் அவன் செயல்னு அந்த இறைவனிடம் சரணடையும் போது அந்த பூஜ்யமான இறைவன் அவனோட சேர்ந்து அவனோட மதிப்பை எல்லையில்லாம உயர்த்துறான். ஏக கலசம்ங்கிறது ஒன்றென்ற இறைவனை குறிச்சாலும் அந்த இறைவன் பூஜ்யம் போன்றவன்ற ஆழமான கணித உண்மையையும் அது உள்ளடக்கி இருக்கு. அடடா, என்ன ஒரு ஆழமான பார்வை! தத்துவம், அறிவியல், கணிதம்னு மூணு ஒன்னோட ஒன்னு எவ்வளவு அழகா பிணைஞ்சிருக்கு. நாம எங்கேயோ ஆரம்பிச்சோம், கருவறைக்கு மேல இருக்கிற ஒற்றை கலசம். அது இறைவன் ஒருவன்கிற அத்துவித தத்துவத்தை சொல்லுது. அடுத்ததா அது ஒரு அதிநவீன இடிதாங்கியா கோவில பாதுகாக்குது. கடைசியா மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை ஒன்று மற்றும் பூஜ்யம் மூலனா விளக்குற ஒரு கணித குறியீடா இருக்கு. ஆக அந்த ஒரு பொருள் ஒரு அறிவு பெட்டகம். ஆமா, ஒரு பௌதீக பொருள், அதாவது கலசம், ஒரு இயற்கை தானியம், அதாவது வரகு, அப்புறம் ஒரு நுட்பமான கணித கருத்து பூஜ்யம். இது மூணையும் இணைச்சு இவ்ளோ பெரிய ஒரு தத்துவத்தை நம்ம முன்னோர்கள் விளக்கியிருக்காங்க. இந்த அற்புதமான தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. இது உண்மையிலே மனசுக்குள்ள பல கேள்விகளை எழுப்புது. ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா? கண்டிப்பா. ஒரு கலசத்துக்குள்ள இவ்வளவு அர்த்தம் புதைஞ்சிருக்குன்னா, இதை போலவே நம்மள சுத்தி நாம தினமும் பாக்குற எத்தனையோ பழங்கால சின்னங்கள்ல, பொருட்கள்ல, சடங்குகள்ல இது மாதிரி எத்தனை அறிவியல் மற்றும் தத்துவ உண்மைகள் நம்மளோட பார்வைக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். ஆமா, நாம அத வெறும் அலங்கார புண்லாவ் இல்ல வெறும் பழக்கமா பாக்குறோமா, இல்ல அதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தத்தை தேட முயற்சி பண்றோமா? யோசிச்சு பாருங்க.